இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறையின் சார்பில் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி மற்றும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி மட்டும் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் உதகையில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வார விடுமுறை நாளான இன்று உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் பூங்காவில் உள்ள 36,000 ரோஜா செடிகளில் 4,200க்கும் மேற்பட்ட ரோஜா ரக மலர்கள் தற்பொழுது பூக்கத் தொடங்கியுள்ளது. ரோஜா 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 ரோஜா